Yeah, I'll call you later. Okay. Huh? Hey, madam. Hey, uh, uh, hey, hey, சாரி மேடம் சாரி மேடம் மேடம் இந்த ஹெட்ஃபோன்ல பாட்டு கேட்கிறப்போ வேற உலகத்துக்கு போற மாதிரியே இருக்கு மேடம். எவ்வளவு மேடம்? just 80,000. எது? ஜஸ்ட் 80,000-ஆ? பிறந்தா இந்த மாதிரி பணக்கார வீட்டுல பிறக்கணும். பாருங்க, நீங்களும் இப்பதான் லா முடிச்சீங்க, நானும் இப்பதான் லா முடிச்சேன். ஆனா நான் உங்க ஜூனியர். ஆமா, உன்னை யார் இப்ப ஏன் ஜூனியர்னு சொன்னாங்க? அப்போ அசிஸ்டண்டா? ஃப்ரெண்ட்? ஆ? அத்தை, ஜோதியோட ஜாதகம், பீரோ சாவி. இதோ இருக்கிற ரூம்ல இருந்து எடுத்துட்டு வரதுக்கு இவ்ளோ நேரமா? தர்மா, அப்பதா வீட்டுக்குள்ளேயே போய் வர்ற மாதிரி உன் சம்சாரத்துக்கு ஒரு கார் ஒண்ணு வாங்கி கொடு. இல்ல பாட்டி, நான் ஜாதகத்தை எடுக்கும்போது உள்ள இருந்து எல்லாம் கீழே சரி சரி, விழுந்துருச்சு. கதையெல்லாம் வேணாம். சீதாலட்சுமி, அதை அவர்கிட்ட கொடு. கிழவி, உன்னை ஏன் கையாலேயே கொண்டு உன் நாக்க மட்டும் 400 துண்டா வெட்டிடுறேன்டி ஒரு நாள். தர்மா, ஆ என்னை கொல்ல போற எமன் உன் பொண்டாட்டி தான் நினைக்கிறேன். எப்படி முறைக்கிறாப்பா. பாட்டி, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் இந்த வீட்ல இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லிடுங்க. ஏ லூசு, அப்பதாக்கு உனக்கு ரொம்ப பிடிக்கும்டி, அதனாலதான் இப்படி விளையாடுது. அதுக்காக இப்படியா பேசுவாங்க? சரி, டைம் ஆயிடுச்சு, வா போலாம். சரிடி. நீங்க தானே ஃப்ரெண்ட்னு சொன்னீங்க? ஃப்ரெண்ட் இல்ல, ஃப்ரெண்ட். ஃப்ரெண்ட். எஸ். ஓகே மேடம். மேடம், அந்த படத்தை ஜீ தமிழ்லயும் அவ்வளோ தடவை போட்டுட்டாங்க மேடம். சோ வாட்? இங்க பாரு, நான் இத்தனை வருஷமா என்னெல்லாம் மிஸ் பண்ணனோ அது எல்லாத்தையும் நான் அனுபவிக்கணும். இப்போ நம்ம தியேட்டருக்குள்ள நுழையும் போது ஓன்னு எல்லாரும் கத்துவாங்க பாரு, அவங்க கூட சேர்ந்து நானும் ஓன்னு கத்தணும். அதுக்கப்புறம் அங்க படம் போட்டதும் தியேட்டர் ஸ்கிரீன்ல ஹீரோ ஸ்டைலா அப்பியர் ஆகும்போது ஃபுல்லா விசில் அடிச்சு அப்படியே பேப்பர்லாம் கிழிச்சு பறக்க விட்டு எஸ் சீட்டு மேல ஏறி நின்னு ஒரு டப்பா தாடி. எஸ். போங்க மேடம், நீங்களும் உங்க ஆசையும் இதெல்லாம் நாங்க 8ஆவதுலயே பண்ணி முடிச்சிட்டோம். இங்க பாரு, நீ வேணா 8ஆவதுலயே முடிச்சிருக்கலாம், ஆனா அந்த ஆசை எனக்கு இன்ன வரைக்கும் நிறைவேறல, தெரியுமா? அதனாலதான் நான் அதெல்லாம் பண்ணணும்னு ஆசை. ஓகே ஓகே மேடம், டோன்ட் பி டிசப்பாயின்ட்மெண்ட். ஒரு பிரில்லியன்ட் உங்க பக்கத்துல இருக்கும்போது நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இனிமே உங்க ஆசையில நிறைவேற்றுறது என்னோட ஃபர்ஸ்ட் டியூட்டி. நிஜமா? விட்டா சத்தியெல்லாம் கேப்பீங்க போல இருக்கு. போலாமா? போலாம். ஆமா, டிக்கெட் ரிசர்வ் பண்ணிட்டல்ல? மேடம், நம்ம என்ன ட்ரெயின் ஏறவா போறோம்? 1:45க்கு பெல் அடிப்பான். கவுண்டர்ல போய் கை நீட்டினா டிக்கெட் நம்ம கை மேல. அவ்வளவுதானா? ஓகே, அப்ப நாம இன்னைக்கு படம் பார்க்க போறோம், விசில் அடிக்க போறோம். மேடம் மேடம் மேடம், எல்லா எக்ஸைட்மெண்ட்டும் இங்கே கொட்டிடாதீங்க. பேக் பண்ணி ரெடியா வச்சுக்கோங்க, தியேட்டர்ல போய் கொட்டிடுவோம். ஓகே, இன்னைக்கு படத்துக்கு போறோம், மாஸ் பண்றோம். பண்றோம். ஆல போறா தமிழ உலகம் எல்லாம். ஐயோ, மத்த குடும்பம் கூடிருச்சு. ஹாய் பா, என்ன எல்லாரும் ஒண்ணா? பார்த்தா ராத்திரி பூரா புத்தகம் படிக்கிறது, விடிய காலையில தான் தூங்குறதா? ஏத்தா, நீ தான் படிச்சு முடிச்சிட்டல்ல, அப்புறம் என்னத்த படிக்கிற? அது சும்மா இந்த ஸ்டோரி, நாவல் அந்த மாதிரி. என்ன சோரியோ. வா, இப்படி வந்து உங்க அண்ணன் பக்கத்துல உட்காரு. போய் உட்காரு. எல்லாம் நல்ல விஷயம்தான். அதுக்காக அப்பனும் முறைக்கணுமா? வீட்டுல பெரியவங்க எப்பவுமே கல்யாணத்தை பத்தி தான் பேசுவாங்களா? வேற நல்ல விஷயம் எல்லாம் இருக்கும்ல. எப்படி பாட்டி?
நான் உன் பாட்டித்தான். அம்மா வர்ற ஆவணி மாசம் 21ஆம் தேதி நல்ல நாள்மா. அடுத்த வருஷம் எதுவும் நல்ல நாள் இல்லையா? அடடே அருமையான நாள் இருக்குமா. சர்வ அமாவாசை 27 நட்சத்திரமும் ஒரே நேர்கோட்டுல வருது. ஜெயராமா, ம்? இவனை நான் கொன்னேன்னா ஜாமீன்ல வந்துடலாம்ல? இவனை கொல்றதுக்கெல்லாம் கைதே கிடையாதுமா. நாம வளர்த்தாட்டா நாமே சாமிக்கு பலி கொடுக்கறது தப்பு இல்ல. அந்த மாதிரி தான். அம்மா வேணாம்மா, என்னை ஒண்ணும் பண்ணிடாதீங்கம்மா. முட்டாப்பையில 13 வருஷம் கழிச்சு என் வம்சத்து இளவரசி வந்திருக்கிறா. அவ கையால மரகத துர்க்கைக்கு பூஜை பண்ணணும், விளக்கேத்தணும். அதுக்கு ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லுனா அடுத்த வருஷம் வர்ற அமாவாசை பார்த்து சொல்றேன். ஆவேசம் வேணாம் தாயி. இளவரசி ஜாதகத்தை பார்த்துட்டு உடனே சொல்லிடுறேன். அப்படியே எப்போ கல்யாணம் ஆகும்னு பார்த்து சொல்றீங்களா? பெத்தவ வேற இடத்த கேப்பா. அப்பனும் பிள்ளையும் அடிக்க போற மாதிரி பாக்குறீங்க? இது ஜெனரல் நாலேஜ் கொஸ்டின்ங்க. அப்படியே தொழில் ஸ்தானம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இது கூட ஒரு ஜெனரல் நாலேஜ் கொஸ்டின் தான். அப்படியே இந்த ஃபாரின்க்கு ஏதாவது போற மாதிரி வாய்ப்பு இருக்கா பாருங்களேன். பார்க்கலாமா? அங்கேயே தங்கி படிக்கிற மாதிரி ஏதாவது. This is also a general knowledge question. இப்ப நான் யாருக்கு முதல்ல பாக்குறது? எல்லாருக்குமே பாரு. அப்படியே இவரோட அரசியல் யோகம் எப்படி இருக்குன்னு. இல்ல இதுவும் ஜெனரல் நாலேஜ் கொஸ்டின் தான். அவ கேட்டதையும் பாரு. சரிங்கம்மா. பத்து நிமிஷம் இரு. எதுக்கா இப்படி பறக்கிறவ? ஜாதகம் பாத்துக்கிட்டு இருக்கோம்ல. முதல்ல பாப்பாவோட கல்யாண யோகத்தை பாத்துருவோம். ஆஹா ஆஹா, சர்வ லட்சணமும் இருக்கிற பையன் தான் புருஷனா வருவான். குணத்துல தர்ம, வீரத்துல அர்ஜுன, அழகுல மன்மதன். அப்படி ஒரு பையன் கிடைப்பாமா? ஆமா ஆமா, கிடைச்சிட்டாலும் சொந்தத்துல அமையுமா அசல்ல அமையுமா? பாத்துருவோம். சொந்தத்துல தான் அமையும். சொந்தத்துலன்னு மொட்டையா சொன்னா எப்படி? அம்மா வழியிலையா இல்ல அப்பா வழியிலையா? இதோ பாத்துறோமா, இதோ பாத்துறோம். அம்மா வழி சொந்தத்துல அமையறது கொஞ்சம் வாய்ப்பு குறைவுதாமா. அப்பா வழி சொந்தத்துல ஒண்ணும் பிரச்சனை இல்ல, அமைஞ்சிரும். என்ன இழுவ பெருசா இருக்கு? அவளா கூட்டிட்டு வந்து நிப்பாளா இல்ல நாங்களா பார்த்து கட்டி வைக்கிறோமா? ஊரே அசந்து போற மாதிரி கல்யாணம் நடக்கும். அதுலயும் இப்படி கூட கல்யாணம் நடக்குமான்னு அதிசயமா பாப்பாங்க. கல்யாணம் நடக்கிறப்ப பாத்துக்கலாம். முதல்ல தொழில் ஸ்தானம் எப்படின்னு பாருங்க. அதெல்லாம் பிரமாதமா இருக்கியா. ஜெயராமன் பொண்ணு ஜோதிங்கிறது மாதிரி ஜோதியோட அப்பா தான் ஜெயராமன் ஊரே பேச போகுது. அவங்க ஜாதகத்துல அவங்க அண்ணனுக்கு எப்படி இருக்குன்னு சொல்ல முடியுமா? ஏய் இருடி, பாத்துட்டு இருக்காருல அவரே சொல்லுவாரு. அண்ணனுக்கு ராஜயோகம்மா, சீக்கிரமே மந்திரி ஆனாலும் ஆயிடுவாரு. தங்கச்சி கேட்டது என்னாச்சு? வெளிநாடுலாம் போவாளா? வெளிநாடு தனியா போற யோகம் இல்ல, துணையோட போற மாதிரி இருக்கும். கல்யாணம் ஆகி புருஷனோட சேர்ந்து போற மாதிரி இருக்கும்.
இல்ல அவ ஃப்ரெண்டுங்களோட சேர்ந்து போற மாதிரி இருக்கும் அதத்தேன் சொல்றாரு. அப்ப கல்யாணம் எதுக்கு? ஃப்ரெண்ட்ஸ் கூடவே போலாமே. மேடம் நானும் உங்க கூட வரேன் மேடம். ஏண்டி என் பொண்ணு நிம்மதியா படிக்கிறது உனக்கு பிடிக்கலையா? என்னம்மா மேடம் இப்படி சொல்லிட்டீங்க? நான் உங்க கூட போனா நோட்ஸ் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். அவங்க டியூஷன் கூட போக தேவையில்ல. நானே போதும் போதும் உன் பகுமானம் எல்லாம். ஓகே பாட்டி மேடம். ஜாதகம் பாத்துட்டு தானே? பாத்துட்டோம். நல்ல நாள் பார்த்து சொல்லு. இதோ அம்மா, நாளைக்கே நல்ல நாள் தான். நிறைஞ்ச பௌர்ணமி, சுப முகூர்த்த நாள். மரகத துர்க்கைக்கு பூஜையை நாளைக்கே வச்சுக்கலாம். சாயங்காலம் 6ல இருந்து 6:30 மணிக்குள்ள வீட்டுல விளக்கேத்திருங்க. அது போதும். அப்புறம் அம்மா, இளவரசி கையால 4 பேருக்கு தானம் பண்ணிடுங்க. இந்த 2 நாளும் பொம்பளைங்க வெளியே போக கூடாது. ஆம்பளைங்க போலாம், ஆனா ராத்தங்கள் கூடவே கூடாது. கடுகு போட்டு தாளிக்கிறதோ கீரை வதக்கிறதோ இருக்கவே கூடாது. முழு விரதம்மா. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். அப்படியே ஆகட்டுமா. எத்தா ஜோதி இத அவட்ட கொடு. இந்தாங்க. இளவரசி கைராசியில என் வீட்டுல செல்வம் கொளிக்கணும். அம்மா, நான் உத்தரவு வாங்கிட்டுங்களா? ஜெயராமா, இவர்கிட்ட கேட்க வேண்டியது ஏதாவது இருக்கா? இல்லம்மா. எத்தா 2 நாளைக்கு எங்க வெளியில சுத்தாத, ஒரு ரூம்லயே போய் இரு. ஐயோ பாட்டி, ஓ, மேடம் உங்ககிட்ட பேச வேண்டியிருக்கு. மேடம் சீக்கிரம் வா. வந்துடுறேம்மா. அம்மா இந்தாங்க. மேடம் இருங்க மேடம். மேடம் மேடம் ஏன்டா இவனே, அம்மா, ஜோதி கல்யாண விஷயத்த பத்தி கேட்டப்போ ஏதோ இக்கண்ணா வச்சு. அது அம்மா, ஏய், அப்பா வழி சொந்தத்துலதான் அமையும்னு ஒரு எழுத்த. அம்மா வழி சொந்தத்துல அமையறது கஷ்டம்னு தான்மா சொன்னேன். அந்த பால்கோவா வியாபாரிக்கும் நீ தானே ஜோசியம் பாக்குற? ஆமாம்மா. அவன் தான் சொல்லி விட்டானா இப்படி போய் சொல்லுன்னு. ஐயோ, சத்தியமா இல்லம்மா. அப்புறம் எப்படிடா சொன்ன அப்பா வழி சொந்தத்துலதான் கல்யாணம் நடக்கும்னு? என் மக தாய் மாமா வழி ஒண்ணு இருக்கு, ஆனா அங்க பூரா பொட்ட பிள்ளைங்களால இருக்கு. இருக்கு இருக்கு, அங்க ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு அந்த ஓடுகாலி, அவளும் அந்த ஆசையில தான் திரியறாளாமே. எனக்கு எப்படிமா அதெல்லாம் தெரியும்? டேய், ஐயோ, சத்தியமா எனக்கு ஒண்ணும் தெரியாதுமா. அவங்க வீட்டுக்கு போய் ஜோசியம் பார்த்து வருஷ கணக்காச்சுமா. அவன் மகன் ஜாதகத்தோட சத்திரப்பட்டியில இருக்க உன் வீட்டுக்கு வந்து பாத்துட்டு போனாலாமே. நாட்டாண்ட வம்சம்டா, ஊர் பூராவும் கண்ணு இருக்கும், ஒரு பயலும் தப்பிக்க முடியாது. என் பேத்திய பத்தி கணா காண்றத விட்டுப்பட சொல்லு, கொத்தோட அழிய போதுக. சொல்லிடுறேம்மா. யார்கிட்ட? உங்க பொண்ணுகிட்ட. செருப்பு பிஞ்சிரும். என் மகன் செத்து போய் 30 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. அந்த பால்கோவாக்காரன் பொண்டாடிக்கிட்ட போய் சொல்லு. என்னன்னு போய் சொல்லுவ? நீங்க சொன்னதை அப்படியே போய் சொல்லிடுறேம்மா. குடும்பத்தோட ஒட்டிக்கு நினைக்கிறதெல்லாம் நடக்காது, 2 துண்டா வெட்டிடுவேன்னு சொல்லு. சரிங்கம்மா. போ. ஐயா தர்மா, அப்பத்தா வெளியே கிளம்பிட்டியா? ஆமா பத்தா, மாமா அவர் சொல்லியிருந்தாரு ஏதோ முக்கியமான ஜோலியா மதுரை வரைக்கும் போனோம்னு சொல்லி கூப்பிட்டு. மாமனார் தான் மருமக வாழை பிடிச்சிக்கிட்டு சுத்தணும். இங்க மருமக மாமனார் வேட்டியை பிடிச்சிக்கிட்டு சுத்துற. அப்பதா எலெக்ஷன்ல ஜெயிக்கணும், மந்திரி ஆகணும்ல. ஜோசியர் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, வெளியில எங்கே ராத்தங்கள் வேணாம். சரி அப்பதா, நான் வரேன். தங்கம், போயிட்டு வாயா. போச்சா 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 போச்சா, எல்லாம் போச்சா. இன்னைக்கும் நாளைக்கும் நீங்க ரூமை விட்டு வெளியே போவே முடியாது. யார் சொன்னது? கீழே தான் சொல்லிட்டாங்களே, ராணி அம்மாவே சொல்லிட்டாங்க மேடம். ராணி அம்மாவா? உங்க பாட்டி தான். ஊரெல்லாம் உங்களை அப்படிதான் கூப்பிடுது. நான் கூப்பிடலன்னா என்ன கொன்னே போட்டுருவாங்க. அவங்க சொல்லிட்டா மட்டும் போதுமா? நான் டிசைட் பண்ண வேணாம். ஐயோ, நான் இன்னைக்கு சினிமா போகணும், விசில் அடிக்கணும், கத்தணும், படம் பார்த்தே ஆகணும். ஐயோ மேடம், சாமி குத்தமாயிடும். நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு தான் பூஜை. இன்னையில இருந்தே நான் ரூம்குள்ள அடைஞ்சு கிடக்கணுமா? ஆம்பளைங்களா வெளியே போலாம் வரலாம், பொம்பளைங்க மட்டும் போக கூடாதா? இங்க பாருங்க மேடம், நீங்க நாத்திகம் பேசுறீங்க. லாஜிக் பேசுறேன்.
ஏன் நம்ம மட்டும் ஏன் வெளியே போக கூடாது? ஐயோ மேடம், சாஸ்திர சம்பிரதாயம் அப்படிதான் சொல்லுது. இல்ல, இப்போ ஆம்பளைங்க வெளியே போயிட்டு வரப்போ ஏதாவது அசம்பாவிதம் நடந்து அடிபட்டு காயத்தோட வந்தாங்கன்னா பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க? அடுத்த தடவை வெளியே போயிட்டு வரும்போது பார்த்து போயிட்டு வாப்பான்னு சொல்லுவாங்க. கரெக்ட். ம், அதே மாதிரி நாம வெளியே போயிட்டு வரும்போது அடிபட்டு காயத்தோட வந்தா திமிரு பிடிச்ச கழுத. திமிரு பிடிச்ச கழுத சாமியை மதிக்க மாட்டேன்றா, அதனால சாமி தண்டிச்சுன்னு சொல்லுவாங்க. தெரியுதுல்ல? ம். இதனாலதான் பெரியவங்க பொம்பளைங்க வெளியே போக கூடாதுன்னு பொதுவா ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க. ஏன் மேடம், லால இதெல்லாமா சப்ஜெக்டா வருது? சேச்சே, இது ஜெனரல் நாலேஜ், உனக்கு சம்பந்தம் இல்லாத சப்ஜெக்ட். ஓஹோ. இங்க பாரு, நம்ம பாதுகாப்பா யாருக்கும் தெரியாம போயிட்டு வந்தா எந்த ப்ராப்ளமும் வராது. ம். உங்க பாட்டிய மீறி இந்த வீட்ல இருந்து ஒரு ஈயர்ம்பு கூட வெளியே போகவே முடியாது. முடியாது, நடக்காதுன்னு எப்பவுமே நெகட்டிவா யோசிக்காம முடியும், நடக்கும்னு பாசிட்டிவா ட்ரை பண்ணி பாப்போம். ஆனா அது எப்படி மேடம்? சித்ரா, அத்தை. இத கொஞ்சம் பாத்துக்கோ. சரிங்க அத்தை. ஐயோ, அம்மா, அம்மா. ஜோதி, ஏய் என்னடி ஆச்சு? ஏன் இப்படி உட்கார்ந்திருக்கா? ஜோதி, என்னம்மா ஆச்சு? அம்மா, என்னன்னு தெரியலம்மா, பயங்கரமா தலைவலிக்குது. ஐயோ, மேடம்க்கு தலைவலிக்குதா? சார் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார், மேடம் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலாம். ஏன் இப்படி கத்துற? ஐயோ அம்மா மேடம், உங்களுக்கு தெரியாது, தலைவலி ஒரு பெரிய டிசீஸ். நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. பாட்டி மேடம் சீக்கிரம் வாங்க, உங்க பேத்தி மேடம்க்கு தலைவலிக்குதா? கொஞ்சம் சீக்கிரம் வாங்க மேடம். என்னாச்சு? வாங்க மேடம், வாங்க மேடம். தலைவலிக்குதுப்பா. ஏ மறி கொடுங்க, தலைவலிக்குதுடா, ஹாஸ்பிடலுக்கு போகணும். காரடு காரடு. மேடம், நம்ம ஏய், ஹாஸ்பிடல் ஏய், போலாம். சும்மா இரு. சாதாரண தலைவலிக்கு ஏன் இப்படி பதட்டப்படுறிய? குழந்தை தலைவலி தாங்க முடியலன்னு சொல்றாமா. ஆமா பாட்டி மேடம். 10 நிமிஷம் முன்னாடி வரைக்கும் நல்லா தானே இருந்தா, திடீர்னு தலைவலின்னு எல்லார் அட்டென்ஷனையும் அவ பக்கம் திருப்புறா. ஏதோ திருட்டுத்தனம் பண்றா. அத்தை, தலைவலிக்குதா அத்தை? ஆமாண்டா. நான் வேணா தேய்ச்சி விடட்டுமா? மடியில படுத்துக்கோங்க. பரவாயில்லடா, அப்படியே புடிச்சுக்கோ. என்னடா, டாக்டர் கன்சல்ட் பண்றது பெஸ்ட் இல்லையா? ஐயோ, டாக்டர்லாம் வேணாம்ப்பா. நாளைக்கு வேற வீட்ல பூஜை இருக்கு. லேடிஸ் யாரும் வெளியே போக கூடாது. ஐயோ மேடம், என்ன மேடம் நீங்க தானா வர வாய்ப்பு எதுக்கு கெடுக்குறீங்க? ஐயோ, வாய் வச்சுட்டு சும்மா இரு. என்னத்தா? அது அப்பா சொன்னதையே மறி குழந்தை சொல்றா, அதான் வேண்டான்னு சொன்னேன் பாட்டி. ஆஹா. ஏன் மேடம், டாக்டர் கிட்ட தானே நம்ம போக முடியாது? டாக்டர் இங்க வர வச்சிடலாம்ல? இல்ல, வேணாம் வேணாம், நம்மளே ஹலோ, இருக்கலாம். டாக்டர் சத்யமூர்த்தி இருக்காரா? ஐயோ, அப்பா அப்பா அப்பா, அந்த போனை வைங்கப்பா, போனை வைங்க வைங்க. விடுங்க மேடம். டாக்டர்லாம் வேண்டாம்ப்பா, இது சாதாரண தலைவலிப்பா, நைட்டு தூங்காததுனால வந்திருக்கு, சரியாயிடும். உனக்கு தெரியுது சாதாரண தலைவலின்னு. உனக்கு தலைவலிச்சா உங்க அப்பனுக்கு நெஞ்சே வலிக்கும். வரட்டும், அந்த டாக்டர் பைய வந்து ஊசி போட்டுட்டு போட்டோம். ஐயோ பாட்டி, வேணாம் பாட்டி. அம்மா, அம்மா ஒரே ஒரு உதவி பண்ணுமா, ஒரு ஸ்ட்ராங்கான காஃபி போட்டு கொடுமா. குடிச்சிட்டு ஒரு 3 hours நிம்மதியா தூங்குனா தலைவலி சரியாயிடுமா. மாத்திரை மட்டுமாவது போட்டுக்கடி, தலைவலியை தாங்கிட்டு எப்படி தூங்குவ? ஐயோ அம்மா, மாத்திரை போட்டா எனக்கு தலைவலி சரியாயிடும். தலைவலி மேடம், உங்களுக்கு தலைவலி. வேண்டாம்மா மாத்திரை. ஜோதி, பூஜையை பத்தி எல்லாம் யோசிக்க வேண்டாம். அதை வேணா நெக்ஸ்ட் வீக் தள்ளி போட்டுக்கலாம். ஏங்க, இந்த சின்ன தலைவலிக்கு பரம்பரையா பண்ணிட்டு வரத மாத்தாதீங்க. அப்பா, அம்மா சொல்றதும் கரெக்ட் தான்ப்பா. அதெல்லாம் சரிதா. நீ கேட்ட காப்பியை இன்னும் ஆத்தா கொண்டாடலையே. ஷோ, சீக்கிரம் போ. இருடி. அத்தத்தை இருங்க இருங்க, காஃபி ரெடி பண்ணிட்டேன், இதோ கொடுத்து அனுப்புறேன், கொண்டு போய் கொடு. ஐயோ, டைம் ஆயிடுச்சு. தேங்க்யூமா. அக்கா,
அருமையான காஃபிக்கா. ரொம்ப தேங்க்ஸ். அப்ப நான் போய் 3 மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கவா? அத்தை நீங்க போய் தூங்குங்க அத்தை. இவங்க யாரும் உங்களை தொந்தரவு பண்ணாம நான் பாத்துக்கிறேன். என் தங்கம். தங்கம். அதான் பெரிய மனுஷன் சொல்லிட்டால, நீ போய் தூங்க அத்தா. ம். என்னடி ஆச்சு? 3 hours தான். சரி. டைரி, போங்க மேடம். ஐயோ மாட்டிட்டேன். நீ எங்க அத்தை கூட போறவ? தூங்குறவள தொந்தரவு பண்ணவா? இல்ல பாட்டி மேடம். ஜோதிக்கு ஒத்தாசையா இருக்கட்டுமேம்மா. ஒரு ஆள் இருந்தா நல்லது தானே. செம்ம பாயிண்ட் சார். இதனாலதான் நீங்க தோக்காத லாயரா இருக்கீங்க. நான் உங்களுக்கு ஜூனியரா இருக்கேன். போலாம் மேடம். மேடம் 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 இருங்க மேடம், இருங்க மேடம். ஐயோ மேடம், பிளான புரிஞ்சுக்காம சொதப்ப பாத்தி. மேடம் என்ன பிளான்னு முன்னாடியே சொன்னதானே எனக்கு தெரியும். எங்க காலேஜ்ல எல்லா டிராமாலயும் நான் ஆக்ட் பண்ணிருக்கேன். எவ்வளவு கப் வாங்கிருக்கேன் தெரியுமா? ஸ்கிரிப்ட் முன்னாடி கொடுத்துட்டு அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் கேளுங்க. ஓகே ஓகே, கூல் கூல். சோ இப்போ இன்னும் 3 ஹவர்ஸ்க்கு யாரும் நம்ம ரூம் பக்கம் வர மாட்டாங்க. ஒருவேளை வந்தா கண்டிப்பா வருவாங்க. உடம்புக்கு முடியலன்னு சொன்ன உடனே எவ்வளவு பதறாங்க. டெஃபினட்டா வந்து உங்களுக்கு தலைவலி எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவாங்க. பண்ணட்டும். நீங்க இல்லன்னு தெரிஞ்சிரும் மேடம். நான் தான் இருப்பேனே. அப்போ படம் படமும் பாப்பேன். எப்படி?